இந்த ஊருக்குள்ள ஒரு வளவு வாங்குறதா இருந்தா, சும்மா ஒரு 10க்கு 10 ஒரு 10 பேச்சஸ் காணி வாங்குறதா இருந்தால், சும்மா ஒரு 2 அறையில குசினி வச்சு ஒரு ஹோல் வச்சு ஒரு வீடு கட்டுற காணி வாங்குறதா இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் தேவைப்படும். அந்த ஊட்ட கட்டுறதா இருந்தால், சிம்பிளா கட்டுறதா இருந்தா ஒரு 10 லட்சம் தேவைப்படும். 35 லட்சம். பினிஷிங் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்சம், 45 லட்சம். ஒரு பொம்பளை பிள்ளை நிறைவேற்றின ஒரு ஹாஜியார கோஸ்ட் 45 லட்சம். அந்த சீதனங்கிற ஒன்று இல்லை என்றால், புஷ் சைக்கிளும் இல்லாம தேட்டானி வேண்டி தர மாட்டானா கூட்டாளி என்று கடைக்கு முன்னால சுத்தி திர நம்முடைய ஆஜிமாரெல்லாம் 45 லட்சத்துக்கு சொந்தக்காரன். கார்ல வந்து டீ குடிச்சிட்டு போகலாம், அல்லது இந்த காசை ஏதாவது ஒரு தொழில போட்டு அவன் ஒரு நல்ல ஒரு லாபம் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். 2 பொம்பளை பிள்ளை பெத்துட்டான் என்றால், 3 பொம்பளை பிள்ளை பெத்துட்டான் என்றால் அவன் பல கோடிக்கு சொந்தக்காரனா இருப்பான். போன் கையில இருக்கும், காரு தனக்கிட்ட இருக்கும், லொரி இப்ப எவ்வளத்தால போகுது என்று கோல் பண்ணி கேட்கிற அளவுக்கு நிலைமை இருக்கும். ஆனா இத்தனை பேருடைய நிலைமையும் என்ன தெரியுமா? அவன் கட்டின வீட்டுல மருமகனுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள். அதுலயும் சில இடத்துல இந்த உம்மாவையும் பாப்பாவையும் பிரிச்சு போட்டுருவாங்க. உம்மாவையும் பாப்பாவையும் பிரிச்சு போட்டுருவாங்க. ஒரு மகளை விட்ட பாப்பா, இன்னொரு மகளை விட்ட உம்மா, 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாங்க. வயசு போனாலும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை தீர்க்கிறதுக்கு அங்க போனா மகள் உம்மாவை கடைக்கு அனுப்பியிருப்பா. இவர் கடவுளை நின்று போட்டு வர வேண்டியதுதான். இதுதான் இன்றைக்கு நிறைய வயதானவர்களுடைய நிலைமையா இருக்குது. 2 பேரையும் சேர்த்தே ஒரு வீட்டுல வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, சொந்த வீட்டுல எப்படி வாழ்வாங்க தெரியுமா? சத்தம் போட்டு கதைக்காதீங்க, மருமகன் தூங்குறார். இதுதான் நிலைமையா இருக்குது. இதுக்குள்ள மகள் வந்து செல்வா, மச்சான் கூட்டாளிமார் வந்திருக்காங்க, எந்த நேரம் நொய்யும் நொய்யும் இருமி இருமி இருக்காம அங்க போயிட்டு வாங்க தங்கச்சி விட்டு விரட்டி விடாம விளக்கம் சொல்றாள் மகள். சொந்த வீட்டில இருந்து எத்தனை மணிக்குமா போவாங்க உண்ட புருஷன் கூட்டாளி என்று கேட்டு போட்டு போறான் உரிமக்காரன். கேட்டு திறந்து வைக்கான் உரிமக்காரன். இந்த வயதான தாய் தந்தையர்களுடைய நிலைமையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு பசிச்சா சாப்பிட முடியாத ஒரு எஜமானர்கள் அவர்கள். மகளு சோறு வச்சு கொடுத்தா தான் சோறு. இதுக்கு வெக்கத்தோட என்ன செய்யறாங்கன்னா, நீட்டி நிமிந்து ஓய்வெடுக்கிற வயசுல பிள்ளைய நேசரி கொண்டு போறது, நெல்லுப்பாய் பாக்குறது, கடைக்கு சாமான் மண்ட போறது, உடுப்பு கழுவுறது, ஊடுவாசல் வெளிசாக்குறது, அத்தனையும் இந்த அம்மா தான். அவ என்ன சொல்ற தெரியுமா? சும்மா இருந்துக்கு திங்க வெக்கமா இருக்குது. சும்மா இருந்துக்கு திங்க வெக்கமா இருக்குது. இவங்களுக்கு இருக்கிற இன்னொரு பக்கத்தை பாருங்க. இவங்க கொடுத்த பூமியில தான் அங்க அரிசி மூடைய கட்டி வச்சிருக்குது. இவங்க கொடுத்த கடை ரூம்ல தான் அங்க மருமகன் உழைச்சுக்கிட்டு இருக்கிறார். இவங்க கட்டின வீட்டுல தான் இங்க மகளும் மருமானும் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே வெக்கப்படுற அளவுக்கு இந்த வயதானவர்களுடைய நிலைமை, நம்முடைய ஊர் வளமை சிந்திச்சு பாருங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கியாமத்து நாளின் அடையாளம் அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒரு அடிமை எஜமாட்டியை பெற்றெடுப்பாளாம். அதாவது தனக்கு பிறந்த பிள்ளை தன்னை அதிகாரம் செலுத்தும். இது கியாமத்து நாளின் அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. சீதனம் கொடுத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அதை வாங்கி எடுத்த பிள்ளைகளால் அடக்கி ஆளப்படுதா இல்லையா, அதிகாரம் மீறப்படுதா இல்லையா, சிந்திச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பணிப்பெண்களாக வேலை செய்யக்கூடிய பெண்கள். என்னடா தங்கச்சி இருக்கிறான்னு காக்கா வெளிநாட்டுக்கு போறது ஓடி போச்சு. காக்காவே இல்லாத பெண்ணுடைய நிலைமை என்ன? பாப்பாவுக்கு வயசாகி போச்சு, தொழில் செய்ய முடியாது என்ற பெண்ணின் நிலைமை என்ன? அல்லது நோயாளி தந்தை என்றால் அதுக்கு நிலைமை என்ன? அல்லது வயிற்றில் இருக்கும் போதே பாப்பா மௌத்தா போயிட்டார், உம்மாவும் நானும் எப்படி கல்யாணம் நடக்கிறது? காத்திருக்கிறார் ஒரு பொம்பளை. யாரை எதிர்பார்த்து இருக்கிறார்? யாராவது என்ன கல்யாணம் கட்டி வருவாங்களா என்று. தன்னோடு படிச்ச அதே ஏஜில உள்ள சமவயது குழுக்களை எல்லாம் ஒவ்வொருத்தராக கணக்கு போட்டு பார்ப்பாள். ஒவ்வொன்றாக கல்யாணம் முடிச்சுக்கிட்டே இருக்கும், ஒவ்வொன்றாக கரை சேர்ந்துகிட்டே இருக்கும். தனக்கு மட்டும் கல்யாணம் இல்லை. காரணம், நம்முடைய அளவுக்கு ஒழுங்கான ஒரு வீடு இல்லை. வீடு கட்டணும் என்றால் எல்லா வழிகளையும் எட்டி பார்க்குது இந்த பெண் மனசு, இந்த மென்மை கரங்கள். வீடு சுத்துறது ஹராம் என்று மேட போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது போதை வஸ்து, அது நோய் சக்தியை தராது, அது மனுஷனை அழிக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
தினகரன் பத்திரிகையில் வந்த செய்தி. இலங்கையில் வருஷத்துக்கு புகைத்தலால் மட்டும் 25,000 பேர் மரணிக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு 1,00,000 பேர் மரணிக்கிறாங்க. 30 வருஷத்து யுத்தத்திலேயே இலங்கையில் இழந்த உயிர்களின் எண்ணிக்கை சுமார் 1,00,000. ஆனால் புகைத்தலால் மட்டும் 4 வருஷத்துக்கு 1,00,000. இந்த தகவல் தெரிந்தும் கூட வேற வழி இல்லாம வீடு சுத்தி ஒரு பெண் வீடு கட்டுகிறாள். அதுவும் இல்லையா, வெளிநாடு போகிறாள். பணிப்பெண்ணாக வெளிநாடு போகிறாள், உழைக்கிறாள், வீடு கட்டுறாள், கல்யாணம் நடக்குது. இது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இவ்வளவுதான் நமக்கு தெரியுது. அவள் வீட்டிலிருந்து எடுத்து வைத்த பயணத்தில் என்னென்ன முட்கள் நடந்த பாதைகளை தாண்டி இருக்கிறாள், என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவள் அறிந்து இருக்கிறாள், எவ்வளவு நாள் அவள் கண் விழித்திருக்கிறாள், அழுதிருக்கிறாள், என்னென்ன தவறுகள் எல்லாம் அவள் செய்திருக்கிறாள் அப்படிங்கிற தகவல்கள் எவ்வளவு பேருக்கு தெரியும். எல்லாத்திலையும் தப்பித்து போய் கற்பிலையும் தப்பித்து போனா கூட அங்க செய்யக்கூடிய வேலைகள் என்ன? அந்த அரபு நாட்டுல, அந்த அரபு வீட்டுல பணிப்பெண்களாக வேலை செய்கிற ஒரு சிலருக்கு சில அதிர்ஷ்டம், நல்ல வீடு, நல்ல வேலை. பல பெண்களுக்கு அங்க கஷ்டம், பல பெண்களுக்கு அங்க கஷ்டம். ரமலான் வந்துட்டால் விடிய விடிய சமைக்கிறதும் கழுவுறதும். பகல் நேரத்தில் தூங்குவோமா என்று பார்த்தால் இஃப்தாருக்கு சமைச்சு குவிக்கணும். அவ்வளவுக்கும் திங்க கூட முடியாத ஒரு நிலைமை. கண் விழித்து பைத்தியமாகி நாடு வந்த எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. உள்ள டாக்டர் மார்ட்ட கேட்டு பாருங்க, எத்தனையோ பேர் பைத்தியமா வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன? நித்திரை இல்ல, கஷ்டமான வேலைகள். அது மட்டும் இல்லாம இந்த பணிப்பெண்களுக்கு நம்ம நாட்டில இருந்தே துரோகம் செய்துதான் அனுப்புறாங்க. இந்த பணிப்பெண்களை இங்கிருந்தே துரோகம் செஞ்சு அனுப்புறாங்க. அந்த வேகா வெயில்ல, அந்த வெளிநாட்டு வாழ்க்கையில ஒரு பணிப்பெண்ணை நாய் ஏத்துற மாதிரி வண்டியில ஏத்திட்டு போறான் பாருங்க. ஏசி போட்ட வண்டியில ஏத்தாம பின்னிட்டு போறான்னு சொன்னால் எவ்வளவுக்கு அந்த பணிப்பெண்கள் அங்க அவமான மனுஷனாவே மதிக்கிறாங்களா? எப்படி எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பயணம் இங்க ஆரம்பிக்கும் போதே தப்புவா இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில இருந்து ரியாது நோக்கி கிளம்பின பிளைட்ல வெடிகுண்டு இருப்பதாக ஒரு தகவல். அதுல என்னுடைய நண்பர் ஒருவர் ரியாதுக்கு போறதுக்காக பிளைட்ல உட்கார்ந்துக்கிறார். எல்லாரையும் ஜம்ப் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாரும் பாயிறாங்க. பெரிய அமளிதமளியா போச்சு. அதுல பாஞ்சி சிறு காயங்களோட பிறகு குண்டு இல்லைன்னு சொல்லி திரும்ப அடுத்த பிளைட் டைமுக்கு அந்த பிளைட் கிளம்பியாச்சு. அதுல பாய்ந்து ஒரு மூதூரை சேர்ந்த ஒரு பெண், அது ஒரு 20 வயது பெண் என்ன செய்யறா? மரணிக்கிறா. பாஸ்போர்ட்ல தான் 20 வயசு, ஆனா உண்மையிலேயே 18-17 வயசு பெண்ணு மரணிக்கிறா. பாஸ்போர்ட்டை பார்த்து, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மறந்திருக்கும் உங்களுக்கு. அந்த மூதூருக்கு கால் பண்ணி அந்த அட்ரஸுக்கு எடுத்து உங்களோட பிள்ளை மௌத்தா பத்தி வாங்கோ அப்படின்னு சொன்னால் அப்பதான் ஒரு அதிர்ச்சி வெளியாகுது. அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த தகவல் என்ன தெரியுமா? எங்கட பிள்ளை போன கிழமை வெளிநாட்டுக்கு போயிட்டு இப்ப எப்படி மௌத்தான இலங்கையில. இந்த ஏஜென்ட் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லாம் எடுத்து பேரண்ட்ஸோட பிள்ளையில வர சொல்லி ஏர்போர்ட்டுக்குள்ள கொண்டு போய் போர்டிங் உடைக்கிறதுக்குள்ள பிள்ளைய விட்டு போட்டு இவங்களை 50 ரூபா டிக்கெட் எடுத்து அங்கால பிளைட் கிளம்பும் பாய் காட்டும் கட்டு விட்டு போட்டு அண்டு கிளம்பின டிக்கெட்டுக்கு பிளைட்டுக்கு இவங்க பாய் காட்டி போட்டு கொழும்பு ஊருக்கு வந்துட்டாங்க. பிள்ளை போர்டிங் எடுத்து போனா அங்க கவுண்டர்ல சொன்னாங்க உங்களோட டேட் இன்னும் இருக்க பிள்ளை. அந்த பிள்ளை கட்டு தடுமாறி வந்தோடனே ஏஜென்ட் போறான், என்னம்மா டிக்கெட் இன்னும் டைம் இருக்கா? ஒரு மிஸ் நடந்து போச்சு. பிரச்சனை வாங்க, நீங்க வாப்பாவோட போங்க அப்படியே கொண்டு வரான். ஐயோ அவங்களும் போய்த்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, போனது போனமாகிட்டு இருக்கட்டும், நாம 2 நாள் 3 நாள் தான் நெக்ஸ்ட் பிளைட்ல போகலாம் என்று இந்த புள்ளோட போஸ்ட்மார்ட்டம் சொல்லுது. அந்த புள்ள கற்பழிக்கப்பட்டிருக்குது. பல நாட்கள் அந்த பிள்ளை அநீதி செய்யப்பட்டிருக்குது. இதையெல்லாம் அந்த புள்ள பொறுத்து நடந்து வச்சு தலைக்கு மேல வெள்ளம் போச்சு. இனி திரும்பி விட்ட போக இயலாது. கற்பு போச்சு, வேற வழி இல்ல. ஊடு கட்டணுங்கிற ஒரே ஒரு சிந்தனை. எவ்வளவு கவலைகளும் கண்ணீர்களோடும் அதுக்குத்தான் வெளிநாட்டுக்கே போக பார்த்தால் ஒரு கல்யாணம் நமக்கு நடக்க வேண்டும் என்று. அந்த கல்யாணத்துக்கு கற்பு இருக்க வேண்டும். கட்டில வைத்து தூக்கம் வாங்குற நிலைமை அந்த பெண்ணுடைய நிலைமை. கற்பழிக்கப்பட்டு கல்யாணத்துக்கு போறாள் அந்த பிள்ளை.
பிளைட்ல இருந்து கீழே குதிக்கும் போது அந்த புள்ள மரணிக்கிறாள். இந்த மரணத்துக்கு பின்னால் எவ்வளவு பேர் தண்டிக்கப்படுவார்கள், எத்தனை சீதனம் வாங்குறவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதை பற்றி பேசாம மௌனியாக இருக்கிற பள்ளிகளின் நிர்வாகங்களும் உலமாக்களும் அல்லாஹ்விடத்தில் இதுக்கு பதில் சொல்லுமா? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. இது நம்முடைய நாட்டில் நடந்த விஷயம், வேற ஒரு நாட்டை நான் சொல்லல. இந்த தெரியும் உங்களுக்கு. ஏஜென்ட்மார் என்ன செய்யறாங்க, வெளிநாட்டில் என்ன நடக்குது, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளை போனது என்னமோ பத்தினித்தனமாகத்தான். சூழ்நிலைகள் அந்த பிள்ளை சூறையாடப்படுது. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை மோசமான ஒரு பிள்ளையாகவே மாறுது. விரக்தியிலேயே தப்பு செய்யறாங்க. இப்படியாக எவ்வளவு பேர வாழ்க்கை. சுப்ஹானல்லாஹ், சிந்திச்சு பாருங்க. அல்லாஹு அக்பர். அப்ப இது சீதனத்தாலையா இல்லையா? சிந்திச்சு பாருங்க.